ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே நல்ல மழை தொடங்கிருச்சு. நான் இங்கே சுட சுட தோசை சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிப்பியும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். தோசையை பற்றி சொல்லணுமா இருந்தால் இதுக்கு உளுந்து நான் போட்டில்லை, இந்த அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. நினச்ச உடனே இந்த தோசையை செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை தேங்காய் பால். இந்த தோசை செய்கிறதுக்கு தேங்காய் பால் தேவை. இதுக்கு நாங்கள் முதலாவது தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இங்கே நான் தேங்காய் என்கிட்ட பாதி தேங்காய் அதை ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு அதில் அரைவாசி கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதனால் அதிக அளவு தேங்காய் பால் தேவைப்படாது. நான் பிளெண்டரில் அடித்து எடுக்கிறதுனால திக்காக வருது பால். இந்த பாதியில் நான் ஏற்கனவே பயன்படுத்தின பிறகு உள்ள பாதியத்தை எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான தேங்காய் பால் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இங்கே 1ஆம் பால் 2ஆம் பால் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறணும். 3ஆம் பால் தேவைப்பட்டால் எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவை நான் இங்கே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், அதாவது ஆல் பர்பஸ் தான். இந்த டம்ளரில் 2 எடுக்கிறேன் தலை தட்டி. இது 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இது புளிக்கிறதுக்கு எந்த விதமான எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஈஸ்டோ சோடாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் இங்கே வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன். ஏன்னு சொன்னால் இந்த கோதுமாவில் நிறைய சுகர் இருக்குது தானே, அதாவது கார்போஹைட்ரேட் தானே. அப்போ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெந்தயமும் ஊற வச்சது சேர்க்குறேன். அப்போ சுகர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டுக்கிறலாம், சீனி சேராத உடம்புக்கு. இப்போ நாங்கள் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிறணும். இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கரைச்சி வச்ச உடனே தோசையை சுட்டுக்கிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாவும் தேங்காய் விழுதுன்னா உடனடியாக செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கிறேன். இப்போ 1ஆம் பால் 2ஆம் பால் தேங்காய் பால் முடிஞ்சிருச்சு. நான் 3ஆவது முறை தண்ணி கொஞ்சம் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிற போகிறேன். இந்த தோசை நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ 3ஆம் பாலும் இதுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பால் போதலாட்டி கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணியும் சேர்த்துக்கிறலாம், பிரச்சனை இல்லை. தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிட்டா சரி. தோசை கரைச்சிருக்கிறது மாவு மிச்சம் தண்ணியாகிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ உள்ளுக்கெல்லாம் கட்டியாக இருக்கிறதுனால நல்லா கையை கழுவிட்டு நான் கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்றேன். அப்போ உள்ளுக்குள்ளே கட்டியெல்லாம் நல்லா க்ளீனாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த பதம் தான். இப்போ நான் அதை மூடி வைக்கிறேன். அடுத்து சட்னி செய்வோம். அந்த சட்னி இந்த தோசைக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் சாம்பார் செஞ்சதுக்குன்னா இதை தான் சாப்பிட்டாங்க.
அது வீட்டில் பொருட்களை வச்சு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். இந்த 2 வெங்காயம், ஒரு தக்காளி தான், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு, அவ்வளோதான். இது சின்னதாக வெட்டி பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். நான் வெங்காயம் இதெல்லாம் கழுவி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாவையும் கழுவியிருக்கேன். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கொள்ளணும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சட்னி, ஆனால் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு இட்லியும் கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இருக்க ஆயிலை யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சட்னி இதுக்குள்ளே போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து அடுத்தது தோசைக்கு தாளிக்க போகிறேன். தோசைக்கு வந்து சீரகமும் காஞ்ச மிளகாவும் தாளித்து கொட்டுறேன். இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ தவா வச்சு சூடாகிட்டு தண்ணி தெளிச்சிட்டு தோசையாக போடுவோம். தண்ணி தெளிச்சிட்டு தோசை எப்பயும் போட பார்க்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும், ஒட்டாமல். இல்லாட்டி தோசை தீஞ்சிரும். என்ன சொன்னால் தவா வந்து மிச்சம் சூடாக இருக்கும். தண்ணி தெளித்தா சூடு வந்து பேலன்ஸாக இருக்கும். பாருங்கள், தோசை நல்லா வருது. செய்கிறதுக்கு நல்லா இலகுவாகவும் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் அது மேலே நல்லெண்ணெய் போடுறேன். கொஞ்சம் நல்லா கீழே வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தோசை. இந்த தோசை இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. வீட்டில் கோதுமை வச்சு செய்கிறனால செலவும் குறைவு. எக்ஸ்ட்ரா ஒரு காய்கறியெல்லாம் போட்டு ஒரு சாம்பாரும் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. வணக்கம்.